Hi students, your important short notes. இந்த glycogen storage disease இருக்கு இல்லையா, எப்போ கேட்டாலும் அது பதில் சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? டைப் 1 என்ன சொல்லுவீங்க? வான் கிர்க் டிசீஸ். அதோட என்சைம் டிஃபெக்ட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ். டைப் 2 என்ன சொல்லுவோம்? பாம்பீஸ் டிசீஸ். POMPE பாம்பீஸ் டிசீஸ். அதனுடைய என்சைம் டிஃபெக்ட் ஆசிட் மால்டேஸ். டைப் 3 என்ன சொல்லுவோம்? கோரிஸ், CORI, கோரிஸ் டிசீஸ். என்சைம் டிஃபெக்ட் டி பிரான்ச்சிங் என்சைம். இப்போ கிளைக்கோஜன் மெட்டபாலிசம் படிக்கும்போதே பிரான்ச்சிங் என்சைம் அண்ட் டி பிரான்ச்சிங் என்சைம் படிச்சிருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி பிரான்ச்சிங் என்சைம் எதனுடைய என்சைம் டிஃபெக்ட்? கோரிஸ் டிசீஸ். அதுக்கடுத்து இருக்கிறது ஆண்டர்சன் டிசீஸ், அதோடைய என்சைம் டிஃபெக்ட் பிரான்ச்சிங் என்சைம். நெக்ஸ்ட் உள்ளது மெக்கார்டில்ஸ் டிசீஸ், எம்ல ஆரம்பிக்கிறதால மசில் பாஸ்பாரிலேஸ். கிளைக்கோஜனில் இன்னொரு என்சைம் நேம் இஸ் கிளைக்கோஜன் பாஸ்பாரிலேஸ். அதில் மசில் கிளைக்கோஜன் பாஸ்பாரிலேஸ் இஸ் த என்சைம் டிஃபெக்ட் ஃபார் மெக்கார்டில்ஸ் டிசீஸ். அடுத்து ஹெர்ஸ் டிசீஸ், இது ஹெச்சில் ஆரம்பிக்கிறதால ஹெப்பாட்டிக் glycogen phosphorylase, right? And the last one is Taurus disease. Type 7 is Taurus, TAURA, Taurus disease. Here the enzyme defect is actually glycolysis இருந்து வருது, phosphofructokinase. Phosphofructokinase, right? இது ஒரு glycogen storage diseasesக்கான ஒரு brush up பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு க்ளூ என்ன சொல்றாங்க? Very poor carbohydrate affects muscle and hepatic tissue. That is the type of the name சொல்றாங்க. வான், பாம்பீஸ், கோரிஸ், ஆண்டர்சன் இருக்கு இல்லையா, அதுக்கு நிமோனிக்ஸ். வெரி புவர் கார்போஹைட்ரேட் அஃபெக்ட்ஸ் மசில் அண்ட் ஹெப்பாட்டிக் டிஷ்யூ. இதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் போட்டு நீங்கள் டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சைம்ஸு கரெக்டாக சொல்லணும் MCQவில். ஓகே.